ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெருமை சமையல் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்கணும்னா அம்மா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செய்கிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு உனக்கு பூமி சமைச்சாலே நான் ஒப்பட்டு எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் செய்கிறேங்க. இப்போ பாருங்கள், ஒப்பட்டுக்கு மாவு மைதா மாவு தாங்க எடுத்துக்கிறேன். மைதாவிலையும் செய்யலாம், கோதுமை மாவுலேயும் செய்யலாங்க. சூப்பராக வருங்க. இந்த கப்பில் 4 கப்பு நான் எடுத்துருக்கேங்க மைதா மாவு. வடிச்சட்டில் கொட்டிக்கு தாம்பாளத்தட்டில் கொட்டிக்கலாம். வடிச்சட்டில் கொட்டி நல்லா பிணைஞ்சிக்கலாங்க, சாஃப்டாக வருங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், மாவு தவிர லைட்டாக போட்டுக்கிறேங்க. நம்ம வெள்ளத்தை காய்ச்சும் போதே உப்பு அதில் இருக்குங்க, வெள்ளத்துலேயும் லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்குங்க உப்பு பார்த்து. இப்போ கலருக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க, ஒரு 1/4 கரண்டி போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள். அப்படியே மாவு நல்லா கிளறி விடுங்க. எல்லா பக்கம் மாவு அந்த மஞ்சத்தூள் வர மாதிரி கிளறிட்டு அது தண்ணி ஊற்றி நல்லா பிணைங்க, சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நான் கிளறிட்டு இருக்கிறேங்க, எல்லா பக்கம் மஞ்சத்தூள் போகிற மாதிரி. உப்பு எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி கலந்துட்டாங்க. தேவைக்கான கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றிக்கலாம், எண்ணெயிலையும் செய்யலாங்க, செம சூப்பராக வரும். நெய் வீட்டில் எல்லாரும் கவலைப்படாதீங்க, எண்ணெயில் கூட செய்யலாம், சூப்பராக வருங்க. கொஞ்சம் வாசத்துக்கு நெய் நான் ஊற்றுற பாருங்க. எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க. எண்ணெய் தேவைக்கிற எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாங்க, நெய் எல்லா பக்கம் போகிற மாதிரி. கோதுமையிலையும் செய்யலாங்க, செம்மையாக வருங்க, நல்லா வருது, சூப்பராக இருக்குதுங்க. கொஞ்சம் தனி தெளிச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவு வந்து பிணைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி லூஸாக தான் கொஞ்சம் இருக்கணுங்க, கொஞ்சம் தளன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லா ஒப்படி தட்டமாக சூப்பராக வரும். இதுமாரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக கொஞ்சம் பிணைஞ்சிக்கிறேங்க. நல்லா பிணைஞ்சு நல்லா விடுங்க. இது சுற்றி கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாங்க. எண்ணெய் தொட்டு நல்லா அப்படி பிணைஞ்சிட்டே வாங்க, கையில் ஒட்டவே ஒட்டாது. இது மாவு பிணையிறதுலாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊற்றி பிணைஞ்சி அப்படி வச்சிடலாங்க. இப்போ இந்தளவுக்கு நான் நல்லா பிணைஞ்சிட்டேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வருவாங்க. இந்த அளவுக்கு லூஸாக பிழைங்க. இதுக்கு மேலே நான் எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க. நல்லா ஊறட்டுங்க, ஒரு 1 hour ஊறட்டுங்க நல்லா. இப்போ எல்லா பக்கம் சுற்றி இருந்துக்குங்க, மாவு மேலே சுற்றி எல்லாம் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டுக்க எண்ணெயும் போட்டுக்க நல்லா ஊறட்டோன்னு. ஊறினா நல்லா சாஃப்டாக வரும். நம்ம ஒப்படி தட்டும்போது நல்லா விசிறியாக நல்லா வருங்க, நல்லா அகலமாக நல்லா தட்டும் போது. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்க. அந்த எண்ணெயிலே நல்லா ஊறட்டும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தாங்க இருக்கிறேன், நல்லா ஊற்றிக்குங்க. அந்த எண்ணெய் ஊற மாவு நமக்கு நல்லா இலக்கம் கொடுக்கும், நல்லா இருக்கும் பிணையறதுக்கு. உப்படி தட்டுக்கு சூப்பராக வருங்க. அப்படி எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ண நான் பிணைஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ இந்தளவுக்கு நான் தட்டி நல்லா வச்சுட்டேங்க, கடையிலே எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுட்டேங்க. இப்போ கடலப்பருப்பு இந்த கப்பில் ஒரு எடுத்துருக்கேங்க. உப்பட்டு மாவு வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. இது 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. நிறைய தான் வரும் இது பூரணம். குக்கரில் கழுவி வச்சுட்டேங்க. ஒரு 3 சத்தை விட்டுடலாம். விசில் போட்டேங்க, 3 சத்தை வரட்டுங்க. இப்போ தேவைக்கிற வெள்ளம் அதே அளவுக்கு கடலப்பருப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணால் நிறைய தூக்கலாக போட்டுக்கோங்க. இனிப்பு நல்லா சாப்பிட்டுன்னா போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வெள்ளத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க. இந்த வெள்ளத்தில் அழுக்கு கல்லெல்லாம் வருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன், 1/2 கிளாஸ் தான் ஊற்றிக்கிறேன். 1/4 கிளாஸுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு மெல்ட்டாக இருக்குதுங்க. இப்படி கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ கடலப்பருப்பு வெந்துருச்சுங்க. ஒரு ஓட்டை ஜடரியில் நான் ஊற்றி வச்சுக்க தண்ணி ஃபில்டர் ஆகி வந்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்குல்லைங்க, நல்லா கொஞ்சம் தண்ணி நல்லா கரைஞ்சிருச்சுங்க. வெள்ளம்லாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த அடியில் மண்ணெல்லாம் வரும், கல் எல்லாம் வரும். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி கழுவி மாதிரி மாற்றி வச்சுட்டேன், கடாயில் கழுவிட்டு அப்படி வச்சுட்டேன். இது நல்லா கொஞ்சம் நல்லா கொதி வரட்டுங்க. ஃபில்ட்ரு பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ மீடியமான ஸ்பீடில் வச்சுங்க. இப்போ வைக்கலைங்க, கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் நெய் லைட்டாக ஊற்றிக்கிறேங்க. வெள்ளத்தில் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஏலக்காய் போட்டுங்க, தேவைக்கிற ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதில் லைட்டாக வேணால் சுக்கு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக அந்த வெள்ளத்துலேயே. இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. சும்மா டேஸ்ட்டுக்கு தான் கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இந்த வெள்ளத்தில் ஊற்றிடலாங்க. அரைச்சி வச்ச கடலப்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். இந்த எல்லாத்தையும் நான் அரைச்சி போட்டு இந்தளவுக்கு கெட்டியாக வந்துச்சு பாருங்களா. இப்போ கையில் ஒட்டலைங்க, நல்லா வேக வச்சு ஆறட்டும். இந்த பக்கம் ஒப்பட்டு தட்டிக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா லூஸாக அழகாக வந்துருக்குங்க, நல்லா சூப்பராக வந்துச்சுங்க. இப்போ நான் கையில் தாங்க எடுத்துருக்கிறேன், இந்த இலையில தட்டி எடுக்கலான்ட்டு. இந்த சூப்பராக வச்சுங்க. கவரில் கூட தட்டலாம், எண்ணெய் கவரில் தட்டலாம், நீட்டான கவரில் கூட தட்டலாங்க. இந்த இலையை எடுத்துக்க வாழையில் கிடச்சா கூட அதில் தட்டலாம், சூப்பராக வருங்க. இப்போ நான் எண்ணெய் கொஞ்சம் வச்சுட்டு தாங்க எல்லா பக்கம் எல்லா பக்கமும் தேய்ச்சிக்கிறேன்.
அப்படி தட்டுறதுக்கு நல்லா இலக்கமாக நல்லா வருங்க. இப்போ இந்த அளவுக்கு தேவைக்கிறது நான் மாவு எடுத்துருக்கேங்க. ஒப்பட்டுக்கு இந்த அளவுக்கு பூர்ணம் எடுத்துக்கிறேன். இதோ 2-3 வாட்டி நான் செஞ்சுட்டேங்க. எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. கோதுமை மாவில் செஞ்சுட்டா செம்மையாக வந்துச்சு. உங்களுக்கு கோதுமை மாவில் எப்படி நான் செஞ்சேன் எனக்கு வீடியோ வேணுன்னா கேளுங்க, நான் போடுறேங்க. பொம்மி மாமா சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் கையில் எல்லாத்தையும் கூட கவரில் கூட நீங்கள் சூப்பராக பண்ணலாங்க. எதில் வேணால் நம்ம சூப்பராக பண்ணலாம். இந்தளவுக்கு நான் தட்டிட்டேங்க, நல்லா சூப்பராக வந்துச்சுங்க. இந்தளவுக்கு தட்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அகல வேணும் அந்த அளவுக்கு இந்தளவுக்கு நாங்கள் வந்து வந்துருச்சுங்க சூப்பராக. கையிலே எடுத்தோன்னே டப்புக்கு சாய்ச்சனும் வந்துருச்சுங்க. இப்போ தேவைக்கு எண்ணெய் லைட்டாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. சுட்டுடலாம். அப்படி எப்படி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பிக்கலாங்க. அது பொன்னேரமாக சுற்றி நல்லா ரோஸ்ட் ஆகி வரணுங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துடலாங்க. சுற்றி ஓரத்தில் நல்லா வேணும் சுற்றி விடுங்க, சூப்பராக வெந்துடும். இப்போ எடுத்துடலாங்க.